ஜம்பியில் இப்படி ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். கிராமத்து கோயில் பார்ட் 1 தொடர்ச்சியில் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கருக்குப்பாளையம் ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க கோயிலுக்கு போய் பார்க்கலாம். இவ்வளவு ரம்யமா காட்சியளிக்கிற இந்த கோயில், இந்த ரம்யத்துக்கு பின்னாடி பல பக்தர்களோட வேண்டுதல்கள் இருக்கு. இந்த கோயில்ல வேண்டுதல் வச்சு உருவான டாக்டர்களாலையும் திருமணம் கைகூடியவர்களாலும் உருவானதுதான் இந்த கிரிவல பாதை. இந்த கோயில்ல வேம்பரசன் சித்தி புத்தி விநாயகரோட காட்சியளிக்கிறார். கிரிவலம் வந்து ராஜகணபதியை கும்பிட்டுட்டு பல பேரோட வாழ்க்கையை உயர்த்த உதவுன இந்த படியை தொட்டு கும்பிட்டுட்டு நாமளும் மலையேற ஆரம்பிச்சிட்டோம். கோயில்ல சிவனடியார்கள் சிவபுராணம் பாடிட்டு இருந்தாங்க. நான் படியேறும் போது அவங்க பாடின லைன், அவனருளாலே அவன் தாள் வணங்கி. இவ்வளவு அமைதியான இடத்துல அந்த இறைவனையே கூப்பிட்ட மாதிரி நாமளும் அமைதியா நடந்து போயிட்டு இருந்தோம். என்ட்ரன்ஸ்லயே கங்காதேவியோட சிவபெருமான் அழகா காட்சி அளிக்கிறார். கம்பீரமான கொடிமரத்துக்கு வணக்கத்தை வச்சுட்டு உள்ள என்ட்ரி ஆனதும் நந்தியம் பெருமானுக்கு அழகா பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. துவார பாலகர்கள் கிட்ட அனுமதி வாங்கிட்டு நடன விநாயகரை கும்பிட்டுட்டு தட்சிணாமூர்த்தியை நல்லா வேண்டிட்டு அடிமுடிக்கான லிங்கோத்பவரை சேவிச்சு பிரணவ நாயகன் பிரம்மனை வணங்கிட்டு பிரணவ பொருள் கேட்ட முருகன் இங்க கல்யாண முருகனா காட்சியளிக்கிறார். விஷ்ணு துர்க்கை கிட்ட வாழ்க்கையில் உள்ள குறையெல்லாம் சொல்லிட்டு லிங்கேஸ்வரரை தொந்தரவு பண்ணாம வந்துட்டு சனீஸ்வரனை அமைதியா கும்பிட்டுட்டு காலபுருஷன் காலபைரவரை வேண்டிட்டு நவ கிரகங்களை சுத்தி வந்து 2 நிமிஷம் அமைதியா உக்காந்துட்டு சுவாமிக்கு பஞ்சமுக ஆராத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பலரோட வேண்டுதலை நிறைவேற்றின அந்த இறைவன் மணி ஐயரோட அலங்காரத்துல எப்படி நம்மளுக்கு காட்சியளிக்கிறார் பாருங்க. கன்னிமை போல காத்தருளும் காத்தியாயினி தேவியோட ஆராத்திய கன்னிமைக்காம பார்த்துட்டு பிரதோஷ நாயகனான பிரதோஷ நந்திக்கு பெரிய ஆராத்தி காட்டினாங்க. நல்லதா வேண்டிட்டு நாமளும் கிளம்பியாச்சுங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னா ஜம்பை கருக்குப்பாளையம் போற வழியில கருக்குப்பாளையத்துக்கு முன்னாடியே இருக்குங்க. அங்க யார கேட்டாலும் சொல்லுவாங்க. டெய்லியும் காலையில பூஜை நடக்குங்க. வெள்ளிக்கிழமை மற்றும் பிரதோஷ நாட்களில் காலை மாலை 2 நேரமும் பூஜை நடக்குங்க.